தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் யாபேஸ் என்கிறதான ஒரு தேவ மனுஷனை குறித்தும் அந்த தேவ மனுஷன் ஜெபித்ததான ஜெபத்தை குறித்தும் சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தின் முதல் வாரமாக இது இருக்கிறபடினாலே யாபேசினுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாறுவதாக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் யாபேஸ் ஜெபித்தது போல நாமும் ஜெபித்து இந்த மாதத்தில் யாபேஸ் சுதந்தரித்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கவனிங்க, வேதாகமத்தில் பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சிலருடைய வரலாறுகள் ரொம்ப சுருக்கமாக 1-2 வசனங்களில் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற வரலாறுகளும் உண்டு. அப்படி பல மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் அதாவது சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க எதிர்மறையான செயல் செய்தவர்களை பற்றியும் 1-2 குறிப்புகள் அல்லது 1-2 வசனங்கள் மாத்திரமே உண்டு அவங்கள பற்றி. இப்போ நியாயாதிபதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கவும் சில நியாயாதிபதிகளை பற்றி 1-2 வசனங்களில் அவங்களுடைய முழு சரித்திரத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த யாபேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வசனத்தில் அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையையும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மறையான விஷயங்கள். அங்கே அந்த 2 வசனங்களுக்குள்ள அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அந்த மனுஷன் தேவனால் அடைந்த ஆசீர்வாதத்தையும் 2 வசனங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, அந்த 2 வசனத்துல ஒரு வசனத்துல அந்த மனுஷன் யாரு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவனுடைய ஜெபம் என்ன அப்படின்றத அங்க அந்த 2 வசனத்துல சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த யாபேசை குறித்து இந்த நாளில சில காரியங்களை தியானித்து அந்த மனுஷன் ஜெபித்தது போலவே ஜெபிப்பது நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆகவே இந்த யாபேசனுடைய ஜெபத்தில் 3 முக்கியமான காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய மாதிரி, ஜெபத்தினுடைய வல்லமை, 3 முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்கள் பிரியமானவர்களே, இந்த யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய வம்ச வரலாறை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்தில் யூதா கோத்திரத்தை பற்றிய அந்த வம்ச வரலாறு அங்கே தொடர்ந்து வருகிறது. ஆனால் இந்த யாபேஸ் யாருடைய குமாரன் என்று சொல்லி அங்கே சரியாக ஒரு தெளிவாக அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படலை. ஆனால் யூதா கோத்திரத்து பிள்ளைகளை பற்றி அங்கே சொல்லிட்டு வரும்போது அங்கே இடையில இங்கே யாபேஸ் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த யாபேஸ் வரும் பொழுது யாபேஸை பற்றி ஒரு அறிமுகம் வருகிறது. யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றபடியினாலே அவளுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள் என்று சொல்லி. யாபேஸ் என்றால் துக்கம் என்று பொருள். யாபேஸ்னா என்ன பொருள்?
துக்கம் என்று பொருள், அல்லது மிகுதியான துக்கம் என்று பொருள். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, ஜெபத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மனுஷன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாய் எப்படி இருந்தான்னா துக்கத்தோடு இருந்தா, கண்ணீரோடு இருந்தா. இந்த கண்ணீரோடு இருந்தவனுடைய வாழ்க்கையை முதல்ல தொடங்கும் போது எப்படின்னா, யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்போ கண்ணீரோட தொடங்கின வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையை மாறுது பாருங்க, அதான் ஜெபம். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கண்ணீரின் வாழ்க்கையை கனமுள்ள வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அவனுடைய தாய் அவளை பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப துக்கத்தோடு பெற்றா, வேதனையோடு பெற்றா, வருத்தத்தோடு பெற்றெடுத்தா. ஆனால் அந்த மனுஷன் பிறந்து வளர்ந்து அவன் ஆளான பிறகு அவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா, கனமுள்ள ஒரு மனுஷனாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இந்த கண்ணீருக்கும் கனத்துக்கும் இடையில ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது, அதான் ஜெபம். பிரைஸ் காட், ஆமென். ஆமாம், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, வேற ஒன்றுமே சொல்லப்படலை. கண்ணீரை கனமாய் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட துக்கத்தின் வழியாக நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை நான் அறிய, ஆனால் கர்த்தர் அறிவார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய துக்கத்தை கனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்ற தேவன் வல்லவர். அப்படி தேவன் மாற்றணும்னா உங்கள் வாழ்க்கையில் அவசியமானது ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். கவனிங்க, ரெண்டாவது, அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாளாம். அப்படின்னா என்னன்னா, அவனை பெற்றெடுக்கும் போது என்ன துக்கம்னு அங்கே சொல்லப்படலை, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லப்படலை. ஆனால் ஏதோ ஒரு வருத்தம், அதை வேத வல்லுநர்கள் பலவிதமாக விவரிக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்களுக்கு தோன்றினபடி விவரிச்சுட்டு போட்டோம். ஒருவேளை அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் வேற விதமாக பிறந்தாரு, அப்படிலாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆளாளுக்கு அவங்களுக்கு தோணுனபடி சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். கவனிங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பு இங்கே பிரச்சனையே கிடையாது. நீ யாருக்கு பிறந்த, உங்கள் அப்பா அம்மா யார், எந்த குடும்பத்தில் பிறந்த, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஜெபம் உன்னுடைய கைகளில் ஆயுதமாய் மாறுமானால் உன்னுடைய அந்தஸ்தை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் பிறப்பினுடைய அடையாளத்தை ஜெபம் மாற்றிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். பிரைஸ் காட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் பிறப்பின் அடையாளத்தை ஜெபம் மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீ யாருக்கு பிறந்த, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உன் லேபிள் என்ன, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீ மாடியில் பிறந்தியா, குடிசையில் பிறந்தியா, பட்டணத்தில் பிறந்தியா, கிராமத்தில் பிறந்தியா, படிச்சிருக்கிறியா, படிக்கலையா, அதெல்லாம் அவசியம் கிடையாது. உன்னுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பதாக ஜெபம் உன்னுடைய ஆயுதமாக இருக்குமானால் அந்த ஆயுதம் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தனா, சகோதரர்களுக்கு மத்தியில் கனமுள்ள இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் காட், ஆமாம். ஒரு சில நேரத்தில் நமக்கு அப்படியெல்லாம் ஒரு கவலை வரும் பாருங்கள். எனக்கு நல்ல அப்பா அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என் குடும்பம் ஒருவேளை கொஞ்சம் வசதியாக இருந்திருந்தா நல்லா இருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது, எனக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? பல நேரங்களில் நம்ம அப்படி யோசிக்கிறது உண்டு. என்ன, நான் விழும்பொழுது எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உன்னுடைய முழங்கால்களை நீ முடக்குவாயானால். இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுது துக்கத்தோட பிறந்தான், ஆனால் அவனோட வாழ்க்கையில ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய முழங்காலை முடக்க முடியுமானால், உன்னுடைய பிறப்பு எவ்வளவு வருத்தத்துக்குரியதா இருந்தாலும் சரி, உன்னுடைய பிறப்பு எவ்வளவு கண்ணீர் நிறைந்ததா இருந்தாலும் சரி, கவனிங்க, எத்தனை பாடுகளின் மத்தியில், எத்தனை வேதனைகள் மத்தியில், எத்தனை தனிமையில், எத்தனை போராட்டமான சூழ்நிலையில் நீ கடந்து போனாலும் இந்த நிலைகளை மாற்றி தேவன் உன்னை கனத்துக்குரிய இடத்துல கொண்டு வந்து வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பு அல்லது ஒரு மனுஷனுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எப்போ மறக்கப்பட்டு போகும்னா, ஒரு மனுஷனுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் போது, ஒரு சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது பாருங்க, அவன் ஒரு மேலான இடத்துக்கு வந்துடுறான் பாருங்க. அந்த மேலான இடத்துக்கு வந்த பிறகு அவனுடைய பழைய வாழ்க்கை யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிளறிலாம் பார்க்க மாட்டாங்க. அவர் எங்கேருந்து வந்தார், அவங்க அப்பா அம்மா யார், அவர் படித்தாரா படிக்கலையா, அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நல்ல நிலைக்கு உயர்ந்து வந்த பிறகு இதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க, அதை பெருசாகவும் பேச மாட்டாங்க. அதை
அதை தான் இங்கே யாபேஸோட வாழ்க்கையில் பார்க்கணும். யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் வைக்க விரும்புகிறார். உலகம் தரக்கூடாத ஒரு அந்தஸ்தை, உலகம் தரக்கூடாத ஒரு கனத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில், உன்னுடைய இனத்தாருக்கு மத்தியில், உன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் தேவன் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கர்த்தர் உன் அந்தஸ்தை உயர்த்த விரும்புகிறார். பிரைஸ் காட். ஆமென். வாஞ்சிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க, விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன் ஜனத்தாருக்கு மத்தியில், உன் சகோதரர்களுக்கு மத்தியில் உன்னுடைய அந்தஸ்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். யாபேஸை கர்த்தர் அப்படித்தான் மாற்றினார். நல்லா கவனிங்க. மற்ற எல்லா சகோதரர்களும் இருக்கிறாங்க, ஆனா இந்த யாபேஸை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த சகோதரர்ல இருந்து கொஞ்சம் வேறு பிரிச்சு ஆண்டவர் இவனை மாத்திரம் கொஞ்சம் கனம் பெற்றவனா மாத்திரார். ஒருவேளை அப்படி சகோதரர்கள் கனம் பெற்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள இருந்து இவன் ஒரு படி மேல வைக்கிறார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன்னை ஒரு படி மேல வைக்க விரும்புறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிறது அவருக்கு பிரியம். ஆமென். தம்முடைய ஜனங்கள் அப்படி வைக்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பமான காரியம். அப்படி செய்கிற தேவன் தான் அவர். அப்ப இந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல ஆண்டவர் அவனை கொண்டு வந்து வச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவனுக்கு ஒரு ஜெபிக்கிற பழக்கம் ஒன்று இருந்தது. அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை கனத்துக்குரிய வாழ்க்கையை மாற்றுவது ஜெபம். உன்னுடைய பிறப்பு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும், அந்த எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் உன்னை கனத்துக்குரிய பாத்திரனா மாற்றுவது ஜெபம். பிரைஸ் காட். ஆமென். உன்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியில், எல்லாருக்கும் மத்தியில் உன்னை ஒரு படி மேலே வைக்க வல்லம் உள்ளது ஜெபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கேட்குறேன், நம்ம எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு ஆயுதமா இருக்குதா? சில நேரத்தில் இந்த பிஸியான வாழ்க்கையில் நமக்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன்னா பல நேரத்தில் நம்ம பாருங்க, நமக்கு ஃபோன் பேசுறதுக்கே டைம் சரியா இருக்குது. அப்புறம் நம்ம எங்க இருந்துங்க ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்குது? இல்லை, சில ஆட்கள் பாருங்கள், ஏன்னா சில ஆட்கள்லாம் இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா தினசரி செய்திகளை அப்டேட் பண்ணுறதும் ஃபார்வேர்ட் பண்ணுறதும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இவங்க செய்திகளை ஃபார்வேர்ட் பண்ணலன்னா நாடே, ஆமாம், நான் தேசம் கெட்டு போயிடும் இல்லையா, அதனால தேசபக்தியோடு கூட இந்த கொரோனா வைரஸ்லாம் பரவாதபடி தடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி நல்ல செய்திகளையும் சரி, சில நேரத்தில் கெட்ட செய்திகளையும் சரி, நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சேவைன்னு சொல்லி போட்ட 1 GB டேட்டா காலி ஆகிற வரைக்கும் ஃபார்வர்டு மெசேஜ்களை அனுப்பி வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி இருக்கிற ஏதோ ஒரு காரியங்களை செய்ய வேண்டியது. வர்ற வசனங்கள் எல்லாம் எவனுக்காவது அனுப்பி அவன் இன்பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனையும் தூங்க விடாம நம்மளும் தூங்காம ஏதோ நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. மணிக்கணக்கில் அக்கா கிட்ட பேசுறதுக்கு, அம்மா கிட்ட பேசுறதுக்கு, பெரியம்மா சித்தப்பா கிட்ட பேசுறதுக்கு, இல்லைன்னா சும்மா இருக்கிற எவனையாவது எழுப்பி அவங்ககிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசுறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குது. என்னடா பண்ற, சும்மா தான் இருக்கிற, வா கொஞ்ச நேரம் பேசலான்னு சொல்லி இதெல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்றோமா அப்படின்னு நீங்க பாருங்க, கவனிங்க அருமையான தேவனுடைய ஜெபமே. இந்த பிசாசனுடைய தந்திரங்கள்ல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, பிசாசுக்கு 2 காரியம் செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இது 2யுமே செய்ய விடாதபடி பிசாசு ரொம்ப சாதுரியமாக தடை பண்ணுவான் பாருங்க. அதுதான் அவனுடைய தந்திரம். வேதம் அதை சொல்லுது. ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயம் பெற்றுடுவீங்க, அது அவனுக்கு தெரியும். 2வது, சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிங்கனாலும் நீங்கள் ஜெயம் பெற்றுடுவீங்க. இது 2த்துலேயுமே பிசாசு உங்களை சோர்வுற செய்யக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். கவனிங்க. ஏன்னா சில ஆட்கள் பாருங்கள், எங்கெல்லாம் சுற்றினா அவனுக்கு டயர்டே ஆகாது. காலைல 6 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் சுற்றுவான், டயர்டாக மாட்டான் பாருங்கள். 10:45 அவன் வீட்டுக்கு வந்தால் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஜெபம்னு போய் அப்படி முட்டி போட்டால் வரும் பாருங்கள் அவனுக்கு கொட்டாவி. அப்படியே சில ஆட்கள், ஏன்னா ஜெபம் அவனுக்கு வராது, ஜெபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், இந்த ஜெபம் உங்களுக்கு வரலன்னா, ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் சோர்வாகுதுன்னா, ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பிரதர் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சொல்கிறேன், நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். பிசாசு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், எங்கேயும் உங்களை அவன் பெருசாக கவுக்க போகிறான்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அதே போல் நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது சில ஆட்கள் பாருங்கள், இந்த மணிக்கணக்கில் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு படிப்பான் பாருங்கள், ஒன்றுத்துக்கும் இல்லாத குப்பை மெசேஜ்லாம் படிப்பான். எவனோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டது, 8 வருஷமாக ஒரு மெசேஜ் சுற்றிக்கிட்டு வருது, அதை கூட உட்காந்து நிதானமாக என்ன பண்ணுவான்னா படிப்பான். படிச்சுட்டு அதை இப்போ ஃபார்வர்ட் பண்ணுவான். ஆமாம்,
அந்த செய்தியை இப்போவும் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கிறான். அந்த மாதிரி எவனோ எப்பயோ அனுப்புனதெல்லாம் இப்பயும் உட்காந்து அதெல்லாம் படிப்பான் பாருங்க, அவனுக்கு கண்ணு வலிக்காது. ஆனால் பைபிள்னு திறந்து ஒரு அதிகாரம் படித்த உடனே எங்கேருந்து தான் அவனுக்கு தூக்கம் வருது தெரியாது, வந்துடும். 2 வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை மூடி வச்சுட்டு போய் தூங்கிடுவான். நான் சொல்கிறேன், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பிசாசு உங்களை ஏமாத்துறான் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பெலிஸ்தியர் அடிமைப்படுத்தி இருந்த காலத்தில் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன காரியம் செஞ்சாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம்னு வந்தா நம்மளோட அவங்க யுத்தம் பண்ணாதபடிக்கு என்ன பண்ணாங்களாம், தந்திரமா ஒரு காரியத்தை பண்ணாங்களாம். அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு கொல்லன்னா தெரியும்ல உங்களுக்கு, கொல்லன்னா என்னது, கொல்லன் தச்சரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொற்கொள்ளர்கள். கவனிங்க, இந்த ஈட்டி கடப்பாறை அருவாலாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு பேர் கொல்லர்கள். அப்போ இந்த ஈட்டிய அம்புகளை செய்யக்கூடிய கொல்லர்களை அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையில் எங்கேயுமே வைக்கலையா, ஒரு கொல்லன் கூட அங்கே உள்ள இல்லை. அதனால் இந்த ஜனங்க என்ன பண்ண முடியலன்னா, கொல்லன்களே இல்லாததுனால அங்கே என்ன பண்ண முடியலன்னா, ஒரு ஈட்டியோ ஒரு பட்டயத்தையோ அவங்க என்ன பண்ண முடியலன்னா செஞ்சு வச்சுக்க முடியல. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் என்னன்னா, விவசாயத்துக்கு வேண்டிய கோடாரி, அப்புறம் அந்த மண்வெட்டி, ஏர் கலப்பை, இந்த மாதிரியான ஆயுதங்கள் தான் அவங்க செஞ்சாங்க. இந்த ஆயுதங்களை செய்யறது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்திய தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற கொல்லர்கள் கையில் தான் செய்து இங்கே வாங்கிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே போய் ஏதாவது பட்டயத்தை செஞ்சுட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும், இன்ன நபர் இன்ன ஆயுதத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆகவே ரொம்ப தந்திரமாக அவன் கையில் எப்படியும் ஆயுதம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல இந்த பெலிஸ்திய ராஜா ரொம்ப கவனமாக இருந்தா. பெலிஸ்தியன் என்ன ஒரு தந்திரம் பாருங்க, இவன் கைக்கு ஆயுதம் போயிடக்கூடாது, ஆயுதம் அவன் கைக்கு போயிருச்சுன்னா அவன் வெற்றி பெற்றுவான்றது பெலிஸ்தியனுக்கு தெரியுது. நான் சொல்றேன், பிசாசு உங்களுடைய கைகளில் சகல சம்பத்தையும் கொடுத்து உங்களுக்கு உங்க கிட்ட இருக்கிற 2 வெப்பன்ஸை அவன் என்ன பண்ணிடுவான்னா பறித்து கொள்ளுவான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத அறிவு. இது 2த்தையும் அவன் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு சகல நன்மைகளையும் கொடுத்துருவான். ஒருவேளை உங்களுக்கு பணம் தருவான், பொருள் தருவான். நல்லா கவனிக்கணும், பணம் பொருள் எல்லாம் கொடுத்துருவான். ஏன்னா நமக்கு அது கொடுத்தாலே போதும் பாருங்க. சில நேரத்தில் நம்ம அப்படி தானே, இந்த சின்னதாக மிட்டாய் கொடுத்து செயினை பறிச்சுட்டு போகிற திருடனுங்க மாதிரி நம்ம மிட்டாய் வாங்கிட்டு செயினை கொடுத்துட்ற ஆளுங்க தானே. ஏன்னா மிட்டாயும் செயினுக்கும் வேல்யூ தெரியாது நமக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, குழந்தை மாதிரியே இருக்காதப்பா, இன்னும் மிட்டாய்க்கும் செயினுக்கும் வேல்யூ தெரியாத ஆளாவே இருக்கிறியா நீ. மிட்டாய் கொடுத்துட்டு செயினை வாங்கிட்டு போறானது உனக்கு புரியலையா? உனக்கு இம்மைக்குரிய நன்மைகள் சிலவற்றை நம்ம என்ன பண்றோம்னா வாங்கி கொண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறது நமக்கு தெரியறதே கிடையாது. ஆக இங்க பிசாசு என்ன பண்றான்னா, நம்முடைய ஜெப நேரம் திருடி விடுகிறான். வேதம் வாசிக்காதபடி, வேதம் வாசிக்கிற அந்த நேரத்தை அவன் என்ன பண்றான்னா திருடி விடுகிறான். ஆகவே நம்மில் அநேகர் ஜெபிக்கிறதே இல்லை. நான் கேட்கிறேன், உள்ள மனசுல கை வச்சு நீங்க சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு உங்களால ஒரு நாளைக்கு ஜெபிக்க முடியுதா பிரதர்? 10 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியலன்னா என்னையா விசுவாசி நீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு முழங்கால் படிட்டு மொத்தமா ஒரு 10 நிமிஷம் உங்களால ஜெபிக்க முடியலனா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க முடியலனா என்னையா விசுவாசி? ஆண்டவர் தன்னோடு கூட நடந்த சீஷர்களை பார்த்து சொன்னாரு, டே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு என் கூட நீங்க ஜெபிக்க கூடாதா? அப்படி நீங்க ஜெபிக்கலனா சோதனைகள் வரும்போது தாங்க மாட்டீங்களே, பிரச்சனைகள் வரும்போது தாங்க மாட்டீங்களே, போராட்டங்கள் வரும்போது தாங்க முடியாது, எதிர்ப்புகள் வரும்போது தாங்க முடியாதுன்னு ஆண்டவர் எவ்வளோ எச்சரித்தார். ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஜெபமே இல்லாமல் இருந்ததுனால பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிதறி ஓடி போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வல்லமை என்பது, உங்களுடைய ஆற்றல் என்பது உங்களுடைய முழங்காலில் இருக்கிறது என்பதை நீங்க தயவு செய்து மறந்து போகாதீங்க. இது நாள் வரையில நீங்க ஜெபத்தை குறித்து நீங்க நிர்விசாரமா இருந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு இந்த 2வது மாதத்தினுடைய முதல் நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புறதுக்கு பாருங்க. உங்களுடைய பலிப்பீடங்கள் எல்லாம் இடிந்து போய் இருந்தா அந்த பலிப்பீடங்களை செப்பனிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்த பாருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன்னை ஜெபிக்கும்படி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். சொல்லுங்க கொஞ்சம், உன்னை ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்துறார். நல்லா கவனிக்கணும். நீங்க உங்களுடைய ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படுமானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
தயவு செய்து டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க பிரதர். நமக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் சிரிப்பார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கொடுத்த அதே நேரத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். தேவன் நேரத்தில் பாரபட்சம் இல்லாதவர், எல்லாருக்கும் ஒரே விதமான நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தயவு செய்து முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணவே முடியலன்னா உங்களுடைய இருதயம் அந்த அளவுக்கு அது கடினப்பட்டு போயிருக்கிறது. தேவ சமூகத்தை உங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கலன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது உங்களுக்கு கடினமாக தோன்றுமானால் நீங்கள் ஆண்டவரை விட்டு அவ்வளவு தூரமாக போயிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். ஜெபம் உங்களுக்கு பிரியமாய் இல்லாவிட்டால், ஜெபம் உங்களுக்கு ஆசையாய் இல்லாவிட்டால், நல்லா கவனிக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. இப்போ நாங்கள்லாம் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறோம் இல்லையா? இப்போ எங்களுக்கெல்லாம் பைபிள் படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எங்களோட ப்ரொஃபஷன். இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரத்தில் பைபிள் ரொம்ப படிப்போம், ஆனால் ஜெபிக்க முடியாது. எப்படி? பைபிள் ரொம்ப படிப்போம், ஜெபிக்க முடியாது. சில ஆட்கள் ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க, பைபிள் படிக்க முடியாது. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உட்காந்து பைபிளை கொஞ்ச நேரம் படிக்கணும்னா முடியாது. இதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ரொம்ப பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்து ஜெபம் அவருக்கு சரியாக வரலன்னா அதுவும் ஆபத்து. ஒருத்தர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து பைபிள் ஒழுங்காக படிக்கலன்னா அதுவும் ஆபத்து. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆக இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பேலன்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே 2 கைகள் மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். உங்கள் 2 கைகளும் சரியாக வளரணும். ஒரு கை சூம்பின கையாக இருக்கக்கூடாது. சூம்பின கை உடைய மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கை சூம்பி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கை நல்லா வேலை செய்யுது பிரதர், ஒரு கை சூம்பி இருக்குது பிரதர் அப்படின்னா அது நல்லதா? அது ஆரோக்கியமானதா? இல்லை. 2 கையுமே நல்லா வேலை செய்யணும். அப்படின்னா ஒருத்தர் நல்லா ஜெபிக்கவும் செய்யணும், நல்லா கர்த்தருடைய வார்த்தையில் வளரவும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஜெபம் என்பது நீங்கள் அவரோடு பேசுவது, வேத வாசிப்பு என்பது அவர் உங்களோட பேசுவது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஜெபம்னா நீ பேச அவர் கேட்கறது, வேத வாசிப்புனா அவர் பேச நீ கேட்கறது. அப்ப கவனிங்க, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பேச அவர் கேட்கணும், அவர் பேச நான் கேட்கணும். அதான் சரியான உறவு, அதுதான் சரியான உரையாடல். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சரியான உறவுனா என்ன? 2 பேரும் பேசணும். ஆமென் சொல்லுங்க. சில இடங்கள்ல 2 பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. சில வீடுகள்லாம் பாருங்க, ஆண்கள், சில வீடுகளில் ஆண்கள், சில வீடுகளில் பெண்கள். ஆண்கள் ஏதாவது பேசுவாங்கன்னா அதை பேசுறதுக்கு விடுறதே இல்லை. பொம்பளைங்க ஏதாவது ஒன்று சொல்லி அந்த ஆள் வாயை மூடிடுறது. சில வீடுகளில் ஆண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. வாயை மூடு, சும்மா இரு, எதுவும் பேசாது. ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேச விடுறதுக்கு. என்னையா அப்படி? அப்போ அந்த மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. கவனிங்க, அந்த இடத்துல அது ஒரு சரியான உறவுக்கு அர்த்தம் இல்லை, அது ஒரு சரியான உரையாடலுக்கு அர்த்தம் இல்லை. கவனிங்க, நான் சொல்றதை அவங்க கேட்டு அவங்க சொல்றதை நான் கேட்கறதுக்கு பேர் தான் சரியான ஒரு உரையாடல். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. 2 பேருமே சரியா பேசணும், அதுதான் சரியான உரையாடல். அப்ப நீங்க பேசுறத தேவன் கேட்கணும், அவர் பேசுறத நீங்க கேட்கணும். இதுதான் சரியான உரையாடல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில சம அளவிலே இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் பிரதர், வேத வாசிக்க முடியலன்னா கவனிங்க, சத்துரு உங்களுடைய ஒரு பக்கத்தை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சைடு நீங்க பலவீனமாயிட்டு இருக்கிறீங்க. பிரதர், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், என்னால் ஜெபிக்கவே முடியலன்னா இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா உங்களுக்கு சத்துரு உங்களுடைய ஒரு பக்கத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் இது 2லேயுமே சமநிலை வகிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆமென். ஆகவே ஒரு பக்கத்துல வேதத்தை நாம வாசித்து வளர்ந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஜெபத்திலேயும் நாம் வளர வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாபேசனுடைய வாழ்க்கையை, அந்த கண்ணீரின் வாழ்க்கையை கனத்திற்குரிய வாழ்க்கையாய் மாற்றினது அவனுடைய முழங்கால்கள், அவனுடைய ஜெபம். ஆமென், அல்லேலூயா. நான் கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க விரும்புகிறீங்க? நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கை ஜெயமுள்ளதாக மாறும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கொஞ்சம் முழங்காலில் நிற்கிறதுக்கும் பழகணும். ஆமென். எல்லா நேரத்திலேயும் மூளையே கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐடியா மணி மாதிரி எப்போவுமே மூளையை கசக்கிட்டே இருக்காது. கொஞ்சம் முழங்காலில் நில்லு, ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழு. என்னால் முடியாத அநேக காரியங்களை என் தேவனால் நான் சாதிக்க முடியும்னு நம்பு.
ஆமென். உங்களுடைய முழங்கால்கள் எதை சொல்லுது தெரியுமா? ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்பதை அது விளக்க பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய திறமைகள்னால நம்முடைய ஆற்றலினால ஆகாததெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது நிமித்தமாக அது ஆகும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே யாபேசனுடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதமாய் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்திருந்தார். உங்க கரத்தில் அப்படி ஒரு ஆயுதம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் சத்ரு உங்க கையில அந்த ஆயுதம் கிடைக்காதபடி அவன் தடுத்திருக்கிறானா என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, ஆயுதம் உன் கையில் இருக்கிறதா? இல்லைன்னா சத்ரு அந்த ஆயுதத்தை பறித்து விட்டானா? அந்த ஆயுதத்தை நீ அடைய முடியாதபடி அவன் ஏதாவது தந்திரம் செய்திருந்தால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அவனுடைய தந்திரத்தை உடைத்திருந்து ஒரு தீர்மானத்தோடு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. எது எப்படி போனாலும் சரி நான் இன்று முதலாக ஜெபிப்பேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுங்க. கவனிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நேர்முகப்படுத்தி கொஞ்ச நேரம் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்களானால் அது உன் வாழ்க்கையை கட்டும், அது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென். எங்கெங்கேயோ என்னென்னவோ கதெல்லாம் பேசுறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடு, போனெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. வீட்டில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா, பிரதர் எங்கள் வீட்டில் ஜெபிக்க முடியலன்னா சபை உங்களுக்காக திறந்திருக்கிறது, சபைக்கு வாங்க, தனியாக தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்கு 2-3 ரூம் இருக்குது, ஒரு ரூமில் தனியாக இருக்க முடியும்னா தனியாக போங்க, அரை கதவை பூட்டுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் பாரங்களை ஊற்றி விடுங்கள். என்னென்னலாம் சொல்லணும்னு தோணுதோ, என்னென்னலாம் பேசணும்னு தோணுதோ தேவனோடு கூட பேசுங்கள். ஆண்டவரே நீர் என்னோட பேசணும்னு சொல்லி வேதத்தை திறந்து வாசிங்க. நீங்களும் பேசி அவரும் பேசுவாரானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாதையில பயணிக்கிறது என்பது அர்த்தம். ஆமென். ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.